வீட்ல இருக்க கோமதி, ராஜு 2 பேருமே இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க கோவிலுக்கு கிளம்புற அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா, இப்ப பாண்டியன் கோமதிக்கு கால் பண்றாரு. என்னங்கன்னு சொல்லி கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. இல்ல வீட்டுக்கு சரக்கு வண்டி வரும். இங்க குடோன்ல இறக்கி வைக்க இடம் இல்ல. அதான் எப்போதுமே நம்ம வீட்டு திண்ணையில தானே இறக்கி வைப்போம். அதனால அங்க கொஞ்சம் பார்த்து இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆட்களும் கூட தான் வராங்க. நீ எதுவும் பார்க்க வேணாம். பத்திரமா இறக்கி வச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம கோயிலுக்கு வேற போகணுமே அவங்க வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு இங்கே ராஜி கேட்க, அதான் தங்கமேல் தானே இப்போ எல்லாமே அவருக்கு இருக்கு. வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து பார்த்து அவ தானே பண்ணிக்கிட்டு இருக்கா. பேசாமல் அவள்கிட்ட சொல்லிட்டு போவோம் அப்படின்னு இங்கே கோமதி வந்து தங்கமேல கூப்பிடுறாங்க. இதோ அத்தை வரேன்னு சொல்லி ஓடி வர தங்கமேல் கேட்டேன். மாமா இது மாதிரி ஏதோ சரக்கு அனுப்பியிருக்காராம். அதெல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல திண்ணையில தான் இறக்கி வைக்க சொல்லியிருக்காரு. நீ வந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறியாம்மா, நாங்கள் 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம்னு சொல்ல, சரிங்க அத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. என்ன அத்தை வரணும்னு சொன்னாங்க, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் எந்த வண்டியும் வர காணுமேனு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அது போல் இங்கே பாண்டியன் சொன்ன மாதிரி வண்டியும் வீட்டுக்கு வந்துடுது. வீட்டுக்கு வந்த வண்டியை வந்து சொல்கிறாங்க, இங்கே இறக்கி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா நாங்கள் இறக்கி வைக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்க, இங்கே வந்து தங்கமயிலும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு தன்னுடைய வேலைகளை கிச்சனில் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சரியாக இறக்கி வைக்கிறாங்களா இல்லையான்றதை கூட இங்கே தங்கமயில் வந்து கவனிக்கவே இல்லை. அத்தை கூடவே இருந்து பார்த்துக்க சொன்னாங்களே நினச்சிட்டு அங்கே உள்ளே இருந்த தங்கமயிலுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. சரின்னு ஓடோடி வராங்க. தங்கமயிலும் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே இறக்கி வைக்கிறாங்க. ஏதாவது கொஞ்சம் முட்டைகள் தான், அதை மட்டும் தான் இறக்கி வைக்கிறாங்க. ஒரு 15 முட்டைகள் வைக்கிற அளவுக்கு தான் அந்த திண்ணையிலையும் இடம் இருக்கு. இங்கே குடோன்ல வைக்க இடம் இல்லாதனால தான் அந்த மூட்டைகளை எல்லாம் இறக்கி வச்சுட்டு போறாங்க. அங்க கதிரை வந்துட்டு கடைசி நேரத்தில் மூட்டைகளை இறக்குறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. என்ன நீ லோடு வந்திருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமா இப்பதான் அத்தை சொல்லிட்டு போனாங்க இறக்கி வைக்க சொல்லி. ஆட்கள் எல்லாம் அவங்களே வந்துட்டாங்க தம்பி, நீங்க எதுக்கு வேற கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி இங்க இங்க கதிர்கிட்ட தங்கமேல் கேட்குறாங்க. இல்ல நீ எப்பயுமே நாங்க செஞ்சு பழகினதானே, இதுல எல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, இருங்க நானும் கூட ஹெல்ப்புக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்க கதிரும் போயிட்டு அந்த மூட்டைகள்ல கொஞ்சோண்டு இறக்கி இங்க வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறமா அவங்களோடலாம் இறக்கி கொடுத்துட்டு நான் பணம்ல அப்பாட்ட வாங்கிட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போறாங்க. இங்க கொஞ்சோண்டு தானே அந்த திணையில இருக்கு. இங்க உள்ள வந்து கதிரும் வந்துட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. ராஜி எங்கன்னு கேட்குறாங்க. ராஜி அம்மாவும் தான் கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு இவங்க உள்ள போக இங்க தங்கமயில் உள்ள போறாங்க. உள்ள போறவங்க ஒரு நிமிஷம் இந்த மூட்டைகளை எல்லாம் வந்து எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்துட்டு அப்பா அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. இதை வச்சு நம்ம எதுக்காக கதிரை வீட்டில் மாட்டி விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம், திடீர்னு ஒரு யோசனை கூட நமக்கு வரமாட்டுதே, பேசாம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு நம்மளே ஏதாவது யோசிக்க வேண்டியதான் நினச்சிட்டு உள்ளே கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. கிச்சனில் போயிட்டு சமைச்சிட்டே இருக்காங்க. எப்படி எனக்கு கொஞ்ச நேரத்தில் மாமா வந்துடுவாங்க. அத்தையும் ராஜும் கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டில் கதிர் இருந்துட்டு இருக்காரு. இப்போ செந்தில், மீனா, அப்புறம் சரவணன் மாமான்னு எல்லாருமே இப்போ வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை கதிர் பக்கமாக திருப்பி விடணும். அப்பதான் நம்ம சரவணன் மாமா அவர் நல்ல கேள்வியும் கேட்பாரு. சரவணன் மாமா கேட்கறத விட என்னை அன்னைக்கு மரியாதை குறைவா நடத்தினதுக்கு கண்டிப்பா எங்க பாண்டியன் மாமா கிட்ட திட்டு வாங்கி நிக்க போறாரு. அதை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு எங்க தங்கமேல் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு யோசனையில இருக்காங்க. ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த பண்ணி மாட்டி விடணுமே, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு இப்படி மண்டைக்குள்ள அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கு. சரண மயில் உடனே வெளியில வராங்க. வெளியில வரவங்க கதிர் தம்பி குளிக்கிறாங்களா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சரி அவங்க உள்ள குளிச்சுட்டு தான் இருக்காங்க, இதுதான் சரியான நேரம் நினைச்சேன். மயிலும் வேகமா வெளியில ஓடி வராங்க. ஒரு மூட்டையை வந்துட்டு இழுக்கிறாங்க. இழுத்து அதை அப்படியே மெதுவாக தள்ளி உள்ளே கொண்டு போய் பதுக்கி வச்சிடறாங்க யாருக்கும் தெரியாமல். இங்கே வந்துட்டு எப்போதுமே எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக வீட்டுக்குள்ளே வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு வர எல்லாருமே நினச்சது போல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன மயிலே லோடெல்லாம் வந்து இறங்கிடுச்சான்னு சொல்லி இங்கே வந்து கோமதி கேட்க, அதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தியா, 15 மூட்டைன்னு மாமா சொன்னார், கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கரெக்டாக தான் அத்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாமா வந்துருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலைகளெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கிச்சனில் போயிட்டு கூட ராஜ்யம் போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போதான் இங்கே பாண்டியனு வர, லோடு கரெக்டாக வந்திருக்கா என்னென்னு ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, அதுக்காக கடையிலேருந்து இப்படி ஒடியாருவீங்களான்னு கேட்க, கடையில் தான் பழனிவேல் இருக்கானே, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடையை முடிட்டு வந்து தான் ஆகணும், அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எனக்கும் கணக்கெல்லாம் நிறைய எழுத வேண்டியது இருக்குல்ல, அரசு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அரசு இதோ படிச்சுட்டு தாங்க இருக்கா, நீங்கள் வாங்க எழுதி கொடுப்பான்னு சொல்கிறேன். உடனே இங்கே தங்கமயில் சொல்கிறாங்க, எதுக்கு படிச்சுட்டு இருக்க பொண்ணு நீங்கள் தொந்தரவு பண்ணிக்கிட்டு, என்கிட்ட கொடுத்தா நானே எழுதி கொடுப்பேன்ல மாமான்னு சொல்ல, இது அரசி எப்போதுமே விருப்பப்பட்டு செய்கிற ஒரு விஷயம், அதில் போய் யாரும் பங்கு போட்டால் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவளுக்கு கணக்குனா ரொம்ப பிடிக்கும். கடையோட கணக்கு வழக்க அப்போதுலேருந்து இப்போ வரையும் அவள் தான் பார்த்துட்டு இருக்கா. வீட்டில் வேற யாரையும் பார்க்க விட மாட்டா. அவள் பார்த்தா சரியாக தான் இருக்கும். தேவையில்லாமல் அவள் விஷயத்துலலாம் நீ ஒன்றும் தலையிட வேண்டாம்னு சொல்ல, அப்படியே தங்கமயில் வாயை மூடிட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியனும் சரிப்பா மூட்டை எத்தனை இருக்குன்னு என்னலாமான்னு சொல்லிட்டு மூட்டை எண்ணுறாங்க. எண்ணி அந்த கணக்கெல்லாம் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எண்ணிட்டு இருக்கும்போது தான் 15 மூட்டைக்கு பதிலாக 14 மூட்டை தான் இருக்கு. என்னப்பா 14 மூட்டை தான் இருக்குன்னு சொல்ல, கோமதி நீ கூட இருந்து தானே இறக்கணும்னு சொல்ல, நானும் உங்க கூட இருந்து கோவிலில் இப்போ
தானங்க வரேன். அங்க நடந்த பிரச்சனைகளே நான் அங்கேயே வந்துட்டு மனசு உடைஞ்சு போய் இருந்தேன். இப்பதான் நானும் ராஜியும் வீட்டுக்கு வரோம். நீங்களே எங்க கூட கோயில்ல இருந்துட்டு தானே கடைக்கு போனீங்க. கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொல்ல, ஆமா நான் தான் மறந்துட்டேன்ல. சரிம்மா மயில் தானே இப்ப இறக்கும்போது கூட இருந்தது. என்னப்பா மயிலு இறக்கும்போது பாத்தியான்னு சொல்லி கேட்க, நான் பார்த்தேனே மாமா 15 மூட்டை தான் இறக்குனாங்கன்னு சொல்றாங்க. கடைசியில கதிர் தம்பி தான் வந்து உதவியும் பண்ணாரு. கதிர் தம்பி தான் மூட்டையும் இறக்கி வச்சதுன்னு சொல்ல, அவனுமா வந்து இறக்குனான்னு கேட்குறாங்க. ஆமா மாமா நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கல. நானே இறக்கி வைக்கிறேன்னு சொல்லி இறக்கி வச்சிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. சரிப்பா எங்க அவனை கூப்பிடுன்னு சொல்ல, அவர் உள்ளதான் மாமா போனாருன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அங்க கதிர் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க திரும்பவும் வந்துட்டு அந்த பார்ட் டைம் ஷாப்புக்கு போகணும் அப்படின்றதுக்காக. அந்த நேரம் பார்த்து எங்க பாண்டியன் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே கதிர் வந்து நிக்க, டேய் எத்தனை முட்டைடா இறக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை முட்டை நான் கவனிக்கலையே அப்படின்னு சொல்ல, இதுல எல்லாம் கவனக்குறைவாவே இரு, உன்னோட வேலையில மட்டும் தெளிவா இரு அப்படின்னு சொல்ல, இப்படியெல்லாம் இருந்தா என்னத்த வியாபாரம் நடத்துறதுன்ற மாதிரி இங்க கதிரை திட்டாங்க. இங்க தங்கமயில வந்து தான் நினைச்சது நடக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. சரவணனும் வீட்டுக்கு வர என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லடா ஏதோ ஒரு மூட்டை குறைதான், அதான் இங்க வந்து லோடு இறக்கிட்டு போனாங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு ஃபோன் பண்றாருடா உங்க அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சரி என்னன்னு கேளுங்கப்பான்னு சரவணன் சொல்ல, அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்க, உங்க வீட்டுக்குள்ள தான் இறக்குனாரு, 15 மூட்டை தான் கரெக்டாக தான் இறக்கியிருக்கோம், வேற அதில் நாங்கள் எடுத்துட்டு வரத்துக்கோ இல்லை குறைச்சி இறக்குறதுக்கோ ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, சந்தேகப்படலை, ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனும் கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே அந்த மூட்டையெல்லாம் எடுத்து சரி பார்க்குறாங்க. 14 மூட்டை தான் இருக்குது. எங்க மேலே நீ வீட்டில் தானே இருந்த, வீட்டில் இருந்து யாராவது வந்து மூட்டையில் எடுத்துகிட்டு போனாங்களா, அப்படி இங்கேருந்து யாரும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்கே வர கதிர்கிட்ட தான் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க பாண்டியனும். உண்மையே சொல்லுடா, ஒரு மூட்டையை நீயே தெரியாமல் எடுத்துகிட்டு போய் வெளியில் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கலாம் நினச்சேன்னு சொல்ல, எனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, அப்படி சொந்த வீட்டில் திருடுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த தங்கமயில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு மனசுல நின்றுட்டு இருக்க. மீனா ராஜினி இருக்க. இங்க ராஜிக்கு வந்துட்டு தன்னுடைய மாமா இந்த மாதிரி கதிரை சந்தேகப்பட்டு பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. உடனே ராஜி கேட்குறாங்க எங்க தன்னுடைய மாமா கிட்ட, இல்லை மாமா அவர் எதுக்கு சொந்த வீட்டில், அதுவும் இங்கே கொண்டு வந்து இறக்குற மூட்டையை வந்து அவர் எதுக்கு எடுக்கணும், அப்படி எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு தெரியாமல் கடையிலேயே அவர் ஏதாவது சேல்ஸ் பண்ணியிருக்கலாமே, இது நாள் வரைக்கும் அந்த கடையில் அவர் வேலை பார்த்துருக்காரே, அவரால் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கான்னு சொல்லி கேட்க எங்க பாண்டியன் யோசிக்கிறாங்க. ஆமாங்க இங்க ராஜி சொல்றது சரிதானே, கதிரால உங்களுக்கு இது வரைக்கும் கடையில் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததை தவிர வேற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கொடுத்ததில்ல, முக்கியமாக வீட்டில் அவன் கண்ணு முன்னாடி காசு இருந்தால் கூட அதை கையால் கூட தொடமாட்டான், அப்படி இருக்கப்போ வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு இருக்கான் இப்போ கதிர், அவன் கையில் காசு இருக்கப்போ இந்த மூட்டை திருடு தான் காசு எடுக்கணும்னு அவனுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாண்டியன் அமைதியாக எங்க தங்கமேல் நினைச்சது அப்படியே சுத்தப்பலாயிடுது. என்னன்னா எங்க பாண்டியன் கண்டபடி திட்டுவாரு, கதிரை போட்டு அடிச்சாலும் அடிப்பாரு, அதுவே நமக்கு போதும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இங்கே என்னடானா எல்லாரும் பேசி மாமாவோட மனசை மாத்திட்டாங்களே அப்படின்ற ஒரு கவலையில இங்க தங்கமேல இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் எல்லாருமே மயில் கிட்ட கேக்குறாங்க, மயில் நீ தானே வீட்டுல இருந்தா, அவன் தான் குளிக்க போயிட்டான்னு சொல்றானே, நீ எதுவும் பாத்தியாமான்னு கேட்க, இல்லம்மா நான் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாண்டியனுக்கும் ஒண்ணுமே புரியல. அவங்க இறக்கி வச்சதா சொல்றாங்க, கதிர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எல்லாரும் கதிர் பக்கமே சப்போர்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவனும் இது வரைக்கும் இந்த மாதிரியான எந்த தப்பும் பண்ணதில்லை தான், இருந்தாலும் ஒரு சந்தேகத்துல தான் நானும் அவனை கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்தேன். கண்டிப்பா அவன் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பின்ன வேற யார் அந்த மூட்டையை எடுத்திருப்பா, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையேன்னு இங்க வந்து பாண்டியன் குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க சரவணனும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, இந்த மூட்டை கண்டிப்பா இங்க எங்கேயாவது தான் இருக்கணும், யாராவது தெரியாம எடுத்து உள்ள வச்சிருந்திருக்கலாம், மயிலு நீல எதுவும் எடுத்தியான்னு சொல்லி கேட்க, நான் எதுக்குங்க அந்த மூட்டையில கைய வைக்க போறேன், அதுதான் கடைக்கு போக போறதுன்னு எனக்கு நல்லா தெரியுமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி இங்க சரவணனும் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு உள்ள வராங்க. இங்க ரூம்குள்ள வர சரவணனும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காராங்க. என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு, மூட்டை அப்படா இங்க வீட்டை விட்டு வேற எங்க போயிருக்கும், அதுக்கு என்ன கை காலை முளைச்சா ஓடி இருக்க போகுது அப்படின்னு தங்கமேல்கிட்ட சொல்ல, எனக்கு என்னமோ உங்க தம்பி கதிர் மேல தாங்க சந்தேகமா இருக்கு, அவர் தாங்க அந்த மூட்டையை எடுத்திருக்கணும், நேற்று என்னடானா கதிர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாந்து கொடுக்குறாரு, அப்புறம் வீட்டுக்கு மாசமான 10,000 கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்காரு, இதெல்லாம் எப்படிங்க அவர் பாக்குற வேலையிலேருந்து இவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இங்க உடனே சரவணன் தங்கமயில பாக்குறாங்க. தங்கமயில் இந்த மாதிரி பேசுறது சரவணனுக்கு பிடிக்கல, இருந்தாலும் இங்க வந்து தங்கமயில் சொல்றதை கேட்டுட்டே இருக்காங்க. தங்கமயில் திரும்பவும் சொல்றாங்க, நீங்க வேணா கதிரை தனியா கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க, இப்படி எல்லாரும் இருக்கிறதுனால விசாரிக்கும் போது அவர் உண்மையை சொல்லாம கூட இருக்கலாம்ல, ஏதாவது அவசர தேவைன்னா கூட காசு இருந்தா கொடுங்க, அதை விட்டுட்டு இப்படி வீட்டுல எல்லாம் மூட்டையில கையெல்லாம் வைக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரு
பார் மயிலு, உன்னை விட என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, அவன் அப்படி பண்ணிருக்கவும் மாட்டான். நீ சொல்றத நம்பி அவனை கேட்க போய் அதனால அவன் மனசு சங்கடப்பட்டானா அதை என்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. என்னங்க, ஆரம்பத்திலேயே எதுவா இருந்தாலும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய அளவுல போய் முடியாம பாத்துக்க முடியும். இப்படி அவன் மனசு கஷ்டப்படுமே நினைச்சு இப்படி விட்டுட்டே இருந்தீங்கன்னா பின்னல்ல பெரிய ஒரு பிரச்சனையை தான் கொண்டு வந்து சேர்ப்பாரு இந்த தம்பி. போய் கேளுங்க, நீங்க கேக்குறீங்களா நான் கேட்கவான்னு சொல்லி இங்க தங்கமயில் கேட்க, நீயும் கேட்க வேணாம், நானும் கேட்க போறதில்ல, கொஞ்சம் அமைதியா இரு மயிலு. எல்லாம் எனக்கு தெரியும். அப்பாவே வந்துட்டு இந்த விஷயத்துல கதிர் மேலதான் நம்பிக்கை வைக்கிறாரு. இதுல நான் போய் கேட்டேன்னா அது பெரிய பிரச்சனையாகும். கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லி இங்க தங்கமயிலோட வாய் அடைக்கிறாங்க. எவ்வளவு சொல்லியும் தம்பி மேல நம்பிக்கை வச்சு இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு தங்கமயில் ரொம்ப அதிர்ச்சியில தான் இருக்காங்க. இங்க சரவணன் பேசுறதெல்லாம் பேசிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாரு. இது தங்கமயிலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதை வச்சு பெரிய பிரச்சனையை பண்ணுவோம். இங்க சரவணனும் கதிருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாம கதிரை எதிர்த்து நிப்பாரு, சண்டை போடுவாரு அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணா இவர் என்னடானா தம்பியை வந்து எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்தே பேச மாட்டாரே அப்படின்ற ஒரு இங்க ஒரு எண்ணம் தான் தங்கமயிலுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, வேற வழி இல்ல, படுப்போன்ட்டு இங்க படுக்கிறாங்க. அந்நேரம் பார்த்து இங்க சரவணன் வந்து நைட் டைம்ல கிளம்பி வெளியில போறாங்க. வெளியில போறவங்களுக்கு அங்க வந்து நைட் டைம்ல தண்ணி தாகம் எடுக்குதுன்னு தண்ணி எடுக்கிறாங்க. பாட்டில் வந்து கீழே விழுது. கீழே விழுந்த உடனே சரி அதை எடுக்கிறதுக்காக கீழே குனிஞ்சாதான் தெரியுது கட்டிலுக்கடியில ஒரு பெரிய ஒரு இதை மூடி இருக்கிறது தெரியுது. என்ன இது, பாய் போட்டு மூடி கிடக்கு, அப்படி என்ன இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயை எடுத்து பார்த்தா அதுக்கு கீழே தான் மூட்டை இருக்கு. இது எங்க இங்கே வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. இது எல்லாம் மயிலோட வேலையா? மயிலு கதிர் மேல பழி போடுறதுக்கு காரணமே இதானா? கதிரை வந்து கேள்வி கேட்க சொல்லி நம்மளை நச்சரிச்சுட்டே இருந்தா அதை கேட்கலன்றதுக்காக இவ இந்த அளவுக்கு போயிட்டாலே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரி, பொழுது விடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம மயில் கிட்ட கேட்டுக்கலாம் நினைச்சு அவருக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல. பொழுதும் விடுது. காலையில சீக்கிரமா மயிலும் கிளம்புறாங்க. இங்க கிளம்புற மயிலுகிட்ட ஒரு நிமிஷம் இரு மயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட்டையை எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே தங்கமயிலுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. இவர் இதெல்லாம் கவனிக்க மாட்டாரு, கொஞ்சம் வெகுளியான டைப்போ, அப்படி இப்படி இருப்பாருன்னு பார்த்தா இதை இப்ப இவர் பார்த்தாருன்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன மயில் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அது இல்லைங்க அப்படின்னு எடுத்துட்டு இருக்காங்க. இது நான் தான் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேனா, நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, சும்மா என்கிட்ட நடிக்காத மயில், உன்னோட நடிப்பெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நான் வெகுளியா இருக்குன்றதுக்காக என்ன எல்லா விஷயத்திலும் ஏமாத்தலாம் மட்டும் நினைக்காத, நான் எல்லா இடத்துலையும் வெகுளியாக போற ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லி இங்க சரவணன் வந்துட்டு மிரட்டுறாங்க. இதை கேட்ட தங்கமேல அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்க. கதிர் மேல, அதுவும் என் தம்பி மேல பழி போடணும் அப்படின்றதுக்காக தானே நீ இப்படி ஒரு வேலையை பார்த்த அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்த மாமாட்ட சொல்லிடாதீங்கங்க, நான் செஞ்ச விஷயமே வேற, யாருக்காக, உங்களுக்காக, எனக்காக மட்டும் தானே சொல்ல, உன்னை எதுக்கு திட்டலன்னு நான் கதிர்கிட்ட கேள்வி கேட்கலன்றதுக்காக தானே கதிரை இப்ப எல்லா முன்னாடி திட்டு வாங்க வைக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணனு எங்க சரவணன் வந்து சரியான அந்த பாயிண்டை பிடிச்சி கேட்க எங்க தங்கமேலுக்கு வார்த்தைகளே வரல. அப்பதான் சரவணன் சொல்றாங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்தேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீ இருக்க வேண்டிய இடம் இங்கேயா இருக்காது, நீ எப்போதும் அம்மா வீட்டிலே இருக்க வேண்டியதான். என்னடா இவன் இப்படியெல்லாம் பேசுறானேன்னு மட்டும் தப்பா நினைச்சுக்காத மயிலு, இந்த குடும்பத்துல யாருக்கும் யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உனக்கு முன்னாடி 2 பேர் இந்த வீட்டுக்கு வந்தாங்க, மீனா ராஜின்னு சொல்லிட்டு. அவங்களால இந்த குடும்பத்துல இப்ப வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா நீ வந்த நாளிலேருந்து இங்க கதிர் ஒன்று சொல்றாங்க, ராஜி சொல்றான், அப்புறம் அம்மா திட்டுறாங்கன்னு சொல்லி ஏதாவது சொல்லி அழுது புலம்பிக்கிட்டே தான் இருக்க. சந்தோஷமா ஒரு நாளும் இருக்கவும் மாட்டேன், என்னையும் சந்தோஷமா இருக்கவும் விட மாட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்தா நல்ல விதமான நாலு வார்த்தை பேசுவேன்னு பார்த்தா அப்பயும் அழுது மூஞ்சிக்கிட்டு அப்பயும் அழுதுகிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்க. எதுக்காக மயில் இப்படி பண்றேன்னு சொல்லி என் மயிலை கேள்வி கேட்குறாங்க. மயில் வந்து அப்படி அமைதியா நிற்க, இங்கே நான் சொல்றது தான் நான் செய்வேன், இனிமே அதை தான் நடக்கும். இனிமே இந்த வீட்டில் உன்னால யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. நீ பண்ண தப்ப நாளைக்கு காலையிலேயும் பொழுது விடிஞ்சதும் அப்பா முன்னாடி நீ ஒத்துக்கிற, அப்படி ஒத்துக்காத பட்சத்தில் நானே இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இது கேட்ட உடனேயே இங்கே தங்கமயில் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சா நம்ம மேலே இருக்க ஒரு நல்ல மரியாதை இல்லாமல் போயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பயந்து போய் நிற்கிறாங்க. இங்கே பொழுதும் விடியுது. எல்லாருமே காஃபி குடிக்க ரெடியாக இருக்க, நேரம் பார்த்து காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமாமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா, என்ன விஷயம் பாண்டியன் கேட்க, நீயே சொல்லு அப்படின்னு இங்கே சரவணன் வந்து கண்ணை காட்டுறாங்க. இல்லைம்மாம்மா, நேற்று ஒரு மூட்டை காணும்னு சொன்னீங்கல்ல, அது கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா, எங்கப்பா இருந்துச்சுன்னு சொல்ல என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. அது இல்லைம்மாம்மா, நான் தான் எடுத்தேன், நான் தான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்குன்னு சொல்ல, இது என்னங்க புது குழப்பமாக இருக்குது, நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மறக்கும், அதுவும் 2-3 நாளாக கழிச்சு கேட்டாங்க, அன்னைக்கே அப்போவே
தானே கேட்டாங்க மாமா, இது சொல்லிட்டு போயிருக்கலாமே, எதுக்காக நீங்க மறைச்சு சொன்னீங்கன்னு எங்க மீனாவும் கேக்குறாங்க. ஆமாக்கா, இவங்க என்ன மறந்துட்டாங்க சொல்றாங்க, நம்ம தான் கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டோமே, அப்பவே சொல்லியிருக்கலாமே அந்த மூட்டையை நான் தான் எடுத்து வச்சேன்னு, வீட்டுக்கு தேவைன்னு எடுத்துக்கிட்டேன்னு சொல்றதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு வியப்பா இருக்குக்கா அப்படின்னு இங்க ராஜி சொல்ல, கோமதியும் வந்துட்டு நேத்தே கேட்டேன்லடி, நேத்தே சொல்லியிருக்கலாமே, அதை ஏன்டி இப்போ வந்து சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. இங்க சரவணனும் எதுவுமே பேசலாம், அமைதியா நின்றுட்டு இருக்க. இங்க தங்கமயில யார்கிட்டயும் விட்டு கொடுக்க கூடாது, அவளுக்கு இதுதான் கடைசி சான்ஸா இருக்கணும், இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் அமைதியாவே பொறுத்து போயிட்டு இருக்காங்க சரவணனும். இல்ல நான் நிஜமாவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல விடு, இதுக்கப்புறமாவது எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யி, அந்த மூட்டையில இருந்தெல்லாம் எடுக்கக்கூடாது, உனக்கு வேணும்னா நம்ம ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுத்திருக்க வேண்டியதானு சொல்ல, இல்லத்த ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி பரவாயில்ல விடுன்னு எங்க கோமதி சொல்லிட்டு போக, ஏப்பா மயிலு, இந்த விஷயத்த நீ ஞாபகமா வச்சு சொல்லிட்டேனா இந்நேரம் வீட்டுல பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல, தேவையில்லாம நான் என் பையன் மேலேயும் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன்ல, இப்ப அவன் என்னைய பத்தி என்ன நினைப்பான், பாக்குறப்ப எல்லாம் என்னை என்னமோ எரிக்கிற மாதிரியே பார்ப்பான், இதெல்லாம் எனக்கு தேவையான்ற மாதிரி பாண்டியன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க சரவணன் கொடுத்த சரியான பதிலடியால இங்க தங்கமயில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா உண்மையை ஒத்துக்கிட்டு இங்க அவமானப்பட்டும் இங்க சரவணன் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஒய்ஃப் அப்படின்றதுனால அவங்க பண்ண தப்புக்கு உடந்தையா இல்லாம அந்த சரியான இடத்துல தட்டி கேட்டதுனால சரவணன் வந்துட்டு இப்போ சரவணனை பார்த்து கொஞ்சம் பயந்து நடுங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க தங்கமயில்.